குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முதல்ல இந்த குரு பெயர்ச்சி முதல்ல எப்படி இருக்குன்னு முதல்ல தெரியணும். பிரபஞ்சத்துக்கு எப்படி இருக்கும், இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கும். ஏன்னா சனி பெயர்ச்சி ஆகும்போது, சார் எனக்கு பிரச்சனை எதுனா வந்துடுமா, வேலையில் பிரச்சனை வருமா, தொழிலில் பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு பயத்தோட அந்த ப்ரிடிக்ஷன் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி வரும்போது சந்தோஷத்தோடு பார்ப்பாங்க. சுப பலன் வரப்போகுது, கெட்டி மேளம் கொட்ட போகுது, வேலை வாய்ப்பு வரப்போகுது, வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு நிறைய நமக்கே தெரியுமே. சுபர் பார்வை இல்லையா, ஸ்தான பலம் கிடையாது, அவருக்கு பார்வை பலம் தான் 5, 7, 9. அதில் இந்த ஆண்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டில் குரு ராஜாவாக வர்றார். இந்த குரு ராஜாவாக வரும்போது குரு கடகத்தில் போய் உச்சம் பெற போகிறார். 12 ஆண்டுகள் பொறுத்து இந்த வீட்டுக்கு வரப்போகிறார். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு புஷ்கரம் வேற நடக்கும். ஒவ்வொரு நதியில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும். இந்த 12 ஆண்டுகள் கழித்து கடகத்துக்கு வரும்போது உச்சம் பெற்ற இந்த குரு இந்த பிரபஞ்சத்துக்கே நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். தங்கம் விலை ஏறத்தான் செய்யும், வெளியினுடைய விலையும் ஏற்றத்தான் செய்யும். எப்போ தங்க விலம் ஏறி இறங்கியிருக்கா, குரு நீச்சமாயிட்டாருங்க அதனால் தங்க விலம் குறைஞ்சிருங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த எல்லோ மெட்டல் மட்டும் ஒரு முறை ஏறுச்சுன்னா இறங்கிறதுங்கிறது கஷ்டம். பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும், மறுபடியும் இறங்கிடும். ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் இருக்கத்தான் செய்யும். ஷேர் மார்க்கெட்டில் மிக கவனமாக இருக்கணும். இந்த ஆண்டு குரு பயிற்சி சார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறோமே ஒழிய 3 விதமான நிலைகளில் குரு பயிற்சி ஆகிறார். அது என்ன அப்படின்னா, மிதுன ராசியில் குரு இருக்கார், அதில் இருந்து குரு மாறுறார், கடகத்துக்கு மாறும்போது உச்சம் அடைகிறார். இங்கே கூட 5 மாதம்தான் இருக்கார். மறுபடியும் சிம்மத்துக்கு போய் அதிச்சாரமாக மாறுகிறார். அதிச்சாரமாக போயிட்டு திருப்பி வக்கரம் பெறுகிறார். ஸோ 1 வருஷம் இருக்கக்கூடிய குரு உச்சம் பாவம் கடகராசிக்கு பார்த்திங்கன்னா கண்டகச்சனி, அஷ்டமசனி அப்படின்னு 5 வருஷம் அப்படிங்கிறது 5.5 வருஷமாக போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1 வருஷம் இருக்க வேண்டிய குரு 5 மாதம், அதில் ஒரு 3 மாதம் 8 மாதம்தான் இருக்கார். அப்படி சுப விஷயங்கள் அவ்வளவு பெருசாக இல்லைனாலும் நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிற இந்த காலகட்டத்தில் மீனத்தில் நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் போர் பதட்டங்களாலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இதற்கு குரு பயிற்சி மாத்திரம் இல்லை, 2031 வரைக்கும் ரிஷபத்தில் சனீஸ்வரர் மாறும் காலம் வரைக்கும் இந்த அழிவுகள் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி குருவனுடைய சாதகத்தினால மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும்ன்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. அதே நேரத்தில் இந்த குருவோடு சேர்ந்து கேதுவும் இணைய போகிறார். ஞானகாரகன் 18 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ குருவும் கேதுவும் இணையும் காலத்தில் 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக காசி, கயா, ராமேஸ்வரம் போயிட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஆகவே பொது பலன் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு தான். உங்கள் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும், மகாதிசைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து குரு உங்களுக்கு பலன் தருவாரா, உச்சமா நீச்சமா, குரு தசை நடக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் பலன் சொல்லணும். இருந்தாலும் யூடியூப்பில் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இந்த குரு பயிற்சி எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது கொடுத்துருக்கேன். பொது பலன் சொல்லியிருக்கேன். சர்வ ஜாக்கிரதையாக இருங்க. அதே நேரத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிங்க இருக்கும்? சூப்பராக இருக்கும். குரு பார்க்குறாரு இல்லையா, 5ஆம் வீட்டிலேருந்து 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். அதுவும் குரு வீட்டை அவரே பார்க்குறார். குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார் 12 வருஷத்துக்கு ஒரு முறை. எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்.
எத்தனைக்கும் 7.5 சனியில் ஜென்ம சனி உங்களுக்கு ஜென்மத்தில் வந்து சனியும் செவ்வாயும் பயணத்தில் கவனமாக இருக்கணும். கண்டதை சாப்பிடக்கூடாது. நான் 2 மணிக்கு ராத்திரிக்கு சாப்பிட்டேன் சார், 12 மணிக்கு, இது ஒரு பெரிய ஹேபிட்டாக இருக்குது சார். அது முதல்ல நிறுத்தணும். நான் கூட என்னுடைய ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஏன் சாப்பிடக்கூடாது? அந்த ஜீரண சக்தி, ஜீரண மண்டலம் எல்லாம் ஓய்வெடுக்கிற நேரத்தில் போய் நீங்கள் நான் சாப்பிட்டேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதை நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும். அதே மாதிரி புதிய உறவுகள், நட்புகள் இவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது, இல்லை கடன் கொடுக்கறது, அதனால் சில லாபங்கள் அடையலாமா, சில குடும்பத்தை நடத்தலாமா அப்படின்னா பிரச்சனை தான் வரும். உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாருங்கள். அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு அற்புதமான பலன் கொடுக்கும். வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளியூரோ போனீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் வரும். குடும்ப வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் விட்டு கொடுத்து போங்க. குழந்தைகளை அரவணைச்சு போங்க. உங்கள் அன்பை வெளியப்படுத்துங்க. குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட 1000 பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மன நிம்மதி வரும், சோர்வு போகும், பழைய கடன் தீரும், புதிய கடன் வரப்போகுது. ஏன்னு கேட்குறீங்களா? வீடு வாங்குறதோ வாகனங்கள் வாங்க, ஒரு ஃப்ளாட் வச்சு நிற்கிறேன் சார், அந்த ஃப்ளாட்டை கொடுத்துட்டு புதுசாக ஒரு வீடு வாங்குகிறேன், இல்லை ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்குகிறேன் அப்படின்னா அது கடன் தானே, அது சுப கடன். அதே மாதிரி என் பொண்ணு வயசாகிடுச்சு சார், அவளுக்கு கரெக்டாக குருபலன் வந்துருச்சு, கல்யாணம் பண்ணுறதுக்கு மாப்பிள்ளை பார்த்து முடிஞ்சிருச்சு, கல்யாணத்தை முடிக்க போகிறேன், கடன் வாங்கி தான் பண்ண போகிறேன், பண்ணுங்கள், சுப விரயம். அந்த கடனை அடைக்க முடியுமா சார்? 7.5 பீரியடாக இருக்கே. சுப விரயத்தினால் ஏற்படக்கூடிய கடன் சந்தோஷமாக எதிர்கொள்ளுங்க. இஎம்ஐ கட்டலாம், அற்புதமாக வாழலாம். ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவில் ஆலங்குடி, அந்த கோவிலுக்கு போயிட்டு மஞ்சள் வஸ்திர தானம் செஞ்சுட்டு வந்தாலும் சரி, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இளநீர் அபிஷேகம் பண்ணுறதுக்கு வியாழக்கிழமையில் சுவாமிக்கு கொடுத்துட்டு வந்தாலும் சரி, இல்லை இங்கே பக்கத்தில் இருக்கிற கோவிலில் குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில் இளநீர் அபிஷேகம் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு வந்தாலும் சரி, அந்த மனம் எப்படி குரு பகவானுக்கு குளிர்கிறதோ அப்படி உங்கள் இல்லம் குளிரும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரகசியம், அதிசயம். ஆகவே மீனராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் சாதகமாக இருக்கும். 7.5 சனியினுடைய தாக்கம் குறையும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.